உங்களுக்கு ஆண்டவர் இடித்துரைத்து எத்தனை நாள் ஆச்சு? நீ பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிற. நீ ஜெபமே இல்லாமல் நீ கடவுளுடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கலாம். நீ பெருமையோடு பணிகளை செஞ்சு கொண்டிருக்கலாம். நீ யார் கூடையாவது மனத்தாங்களோட நீ கடவுளுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கலாம். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு ஒரு மன்னிப்பு கேட்குற திறன் கூட இல்லாமல் நோக்கமாக நீ ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கலாம். உன்னுடைய பணக்கட்டுகள் பின்னாடி இருக்கிற பண திமிரில் நீ என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். கடவுள் உனக்குள்ளே இருந்தார்னா இடித்து சொல்வதை உன்னால் கேட்க முடியும். நீ பாவம் செய்கிறாய், நீ நீதியில் இல்லை, உனக்கு இப்படி தீர்ப்பு உண்டுன்னு சொல்கிறது அவர் சொல்கிறார். அந்த குரல் மனிதர்களுக்கு கேட்பதில்லை. தொடர்ந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னா, தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால் குரல் கேட்கவே இல்லை என்று அர்த்தம்.